ஓகே. நம்ம அடுத்ததா பார்க்க போற டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் EK k equal to 1 to infinity to be the countable family of measurable subset of R. ஓகேவா? ரியல் நம்பர்ல சம் கலெக்ஷன் ஆஃப் கவுண்டபிள் ஃபேமிலி ஆஃப் மெஷரபிள் சப்செட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் E1, E2 அப் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் நடத்துக்கிறேன். ஸோ இந்த டோட்டல் செட்டோட லிமிட் k டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் EK ஈக்குவல் டு, அதாவது இந்த டோட்டல் செட்டோட சுப்ரீமம் அண்ட் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிமிட் k டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் EKங்கிறது என்னதுன்னா, செட் ஆஃப் ஆல் x பிலாங்ஸ் டு R such that x பிலாங்ஸ் டு EK ஃபார் இன்ஃபினிட்லி மெனி k அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு x, அந்த எக்ஸ்ஃபைனைட்லி மெனி செட்ஸ் இந்த சப்செட்ஸில் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுதான் அதனோட சூப்பர் செட். ஓகேவா? அதனோட லிமிட் சுப்ரீமம்ங்கிறது அந்த செட். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கணும். இன்ஃபினிட்லி மெனி கே எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஸோ அப்படி கலெக்ஷன் நம்ம எடுத்தோம்னா தட் இஸ் நவுன் அஸ் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் EK. ஸோ இந்த யூனிட்டோட கடைசி தியரம் போரல்-கேண்டி லெம்மா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தியரம். ஓகேவா? எதுவும் நேம்டு தியரம் அப்படின்னால திருப்பி கேட்பாங்க. ஸோ அதை வந்து என்னன்னு பார்த்துக்கிடுங்க. போரல்-கேண்டி லெம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். லெட் EK k equal to 1 to infinity be the countable family of measurable subset of R. Okay, such that அதனோட சம்மேஷன் k equal to 1 to infinity MEK வந்து என்ன வருதுன்னா less than infinity அப்படின்னு வருது. Then limit supremum of EK is measurable and has measure 0. So limit supremum of EK வந்து measurebleன்னு சொல்லணும் and அதோட measure வந்து 0ன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ என் கையில் இருக்கிறது கவுண்டபிள் ஃபேமிலி ஆஃப் மெஷரபிள் சப்செட் ஆஃப் R. இது மட்டும் தான் என் கையில் இருக்குது. இதை வச்சு நான் ப்ரொசீட். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வி ப்ரூவ் த ஐடென்டிட்டி. என்னது? லிமிட் சுப்ரீமம் ஆஃப் EK வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் n equal to 1 to infinity யூனியன் ஆஃப் k equal to n to infinity EK அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் இது ஒரு செட்டு அப்படிதானே? ஸோ டெஃபினேஷன் படி இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஸோ இந்த ரெண்டு செட்டும் நான் ஈக்குவல்னு நான் சொல்லணும். ஸோ ஈக்குவல் நான் சொல்கிறேன் ஏன் அப்படிங்கிறது பின்னாடி தெரியும். ஸோ ரெண்டு செட்டை ஈக்குவல் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், அங்கே வந்து இருக்கணும், அந்த பக்கம் ஒரு எலமெண்ட் எடுக்கணும், இந்த பக்கம் வந்து நிற்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். லெட் x பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன், சாரி இங்கேருந்து x பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி யூனியன் ஆஃப் kn இன்ஃபினிட்டி k ஈக்குவல் டு n டு இன்ஃபினிட்டி vk அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த x வந்து இந்த k ஈக்குவல் டு n டு இன்ஃபினிட்டி, அப்போ ஃபர்ஸ்ட் k ஈக்குவல் டு 1 போடும். So k equal to 1 to infinity EK and k equal to 1 to infinity VK, k equal to 3 to infinity V3 இப்படி போய்கிட்டே இருக்கும். அதனோட இன்டர்செக்ஷன், அதனால் இன்டர்செக்ஷன் n equal to 1 to infinity. ஸோ இன்டர்செக்ஷன் இருக்கும். நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், அந்த எக்ஸ் இங்கே வந்து இருக்குது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் அந்த எக்ஸ் இங்கே இல்லைன்னு வச்சுக்கிறோம். ஸோ தட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு லிமிட் சுப்ரீமம் ஆஃப் EK அப்படின்னு. அப்போது எக்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம், by the definition of limit supremum there exists a positive integer k0. அப்படிங்கிறது ஸ்டேஜ், அதாவது நேச்சுரல்ல E1 E2 E3 E4 அப்படி கவுண்டபிள் கலெக்ஷன் இருக்கு. அது இன்ஃபினிட்டி டேர்ம்ஸு. ஸோ நான் நடுவில் ஒரு சூஸ் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் ஒரு 1000 அதாவது 1005 1010, ஸோ அந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் அந்த k0. such that for all k greater than k0 நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த k0க்கு மேலே வந்து இந்த எக்ஸ் இருக்காது. விச் மீன்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1005 நான் சூஸ் பண்ணுறேன்னா 1006 1007 1008 அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற அந்த செட்டில் என்ன இருக்காது, உங்களுக்கு k இருக்காது, சார் இந்த எக்ஸ் இருக்காது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு EK. அந்த கேங்கிறது k0 விட பெருசாக இருக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸு k-1 வரைக்கும் இருக்கும். தட் இஸ் அந்த நம்ம சூஸ் பண்ண நம்பருக்கு முந்தின நம்பர் வரைக்கும் அந்த செட்டில் அந்த எக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த EK0லேருந்து கடைசி வரைக்கும் இருக்காது. அந்த எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு EK0 அப் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ டோட்டல் யூனியனில் அதாவது எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூனியன் ஆஃப் k ஈக்குவல் டு k. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? யூனியன் ஆஃப் k ஈக்குவல் டு k0 டு இன்ஃபினிட்டி. k0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள செட்டுக்கு நான் யூனியன் எடுத்தால் அந்த யூனியனில் கண்டிப்பாக எக்ஸ் இருக்காது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த இடத்துல எக்ஸ் இருக்காதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த இது இன்டர்செக்ஷன்லேயே இருக்காது. அதாவது 1000 இல்லை லட்சம் செட்டு இருந்தாலும் ஒரு செட்டில் ஒரு எலமெண்ட் இல்லாமல் போச்சுன்னா கூட அந்த லட்ச செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் அது எக்ஸ் வராது. அப்படிதானே? இங்கே நமக்கு EK0லேருந்து கிடையாது. ஸோ அதனால டெஃபினெட்லி இன்டர்செக்ஷனில் அந்த எக்ஸ் இருக்காது. நான் எடுத்துருக்கிறது இங்கே தான் எடுக்கேன். எக்ஸ் இருக்குன்னு எடுத்திருக்கேன், எக்ஸ் இல்லைன்னு வந்திருக்கு. ஸோ கான்ட்ரடிக்ஷன். ஸோ டெஃபினெட்லி தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு லிமிட் சுப்ரீமம் ஆஃப் EK. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுக்கு சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு செட் எக்ஸ் எடுக்கிறேன். லிமிட் k டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் EKன்னு சொல்லி. அப்போது லிமிட் சுப்ரீமம் ஆஃப் EKலேருந்து ஒரு எக்ஸ் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம், அது இன்ஃபினிட்லி மெனி EKல இருக்குன்னு அர்த்தம் பை த டெஃபினேஷன் ஆஃப் லிமிட் சுப்ரீமம்.
அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு சே தட் இஸ் டு சே அந்த எக்ஸ் கண்டினியூஸ்லி ரீஅப்பியர் as an element in the set in the sequence of ek. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்ஃபினிட்லி மெனி ஈகேஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் அந்த எக்ஸ் எங்கே இருக்குது, கே ஈக்குவல் டு 1 to infinity ஈகேல இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு 2 to infinity ஈகேல இருக்குது, அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே இன்ஃபினிட்லி மெனி ஈகேஸ் சொல்லிட்டு ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அப்போது எக்ஸ் இங்கே எடுக்க ஆரம்பிச்சு எங்கே வந்து நின்றது, எக்ஸ் இங்கே வந்து நின்றது. ஸோ அதனால் இதுக்கு இது சப்செட்டு. ஸோ ஃப்ரம் 1 to இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் ஒரு செட்டு, இதுவும் ஒரு செட்டு, இது ரெண்டு செட்டுமே ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி இ அப்படின்னு ஒரு நோட்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நானும் ஒரு நோட்டேஷன் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. நமக்கு தெரியும் ஈச் இ கேஸ் ஆர் மெஷரபிள் ஆஃப் ஆர். நம்ம ஏற்கனவே அப்படி தான் எடுத்திருக்கோம். நம்ம ஈச் இ கேஸ் ஆர் கவுண்டபிள் ஃபேமிலி ஆஃப் மெஷர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஈகேவும் மெஷரபிள். ஸோ அதோட டோட்டல் யூனியன் மெஷரபிள். ஸோ அதோட இன்டர்செக்ஷன் மெஷரபிள். அதனால் இ இஸ் மெஷரபிள். அதான் இங்கே எழுதியிருப்பேன் கடைசியில் இ இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ வந்து இது கிடையாது சரிங்களா. சப்போஸ் தட் எப்சிலான் கிரேட்டர் தென் 0. இப்போ நான் என்ன படிக்கிறேன், 0 லெஸ் தென் எப்சிலான், தட் இஸ் எப்சிலான் கிரேட்டர் தென் 0க்கு 0 லெஸ் தென் எப்சிலான். அந்த எப்சிலானோட மெஷர் ஆஃப் இ வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு எப்சிலான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது 0 லெஸ் தென் எப்சிலான் லெஸ் தென் எம் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் இயோட வேல்யூ நமக்கு தெரியும் ஃப்ரம் 3. ஓகேவா? ஸோ ஃப்ரம் 3 இயோட வேல்யூ இன்டர்செக்ஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity யூனியன் ஆஃப் k ஈக்குவல் டு n to infinity e. Since for all n belongs to n, e is a subset of. ஓகேவா? ஸோ ஈங்கிறது டோட்டல் இன்டர்செக்ஷன். எல்லா செட்டோட இன்டர்செக்ஷன் தான் இ. அப்படிதானே? ஸோ அதான் நீங்கள் எழுதியிருக்கோம், மறந்துடக்கூடாது. அப்போது கண்டிப்பாக டோட்டல் செட்டுக்கு அது சப்செட்டாக தான் இருக்கும். ஸோ கே ஈக்குவல் டு 1 to infinity இ கேக்கு இ வந்து கண்டிப்பாக சப்செட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நான் மெஷர் எடுக்கிறேன். அப்போ எம் ஆஃப் இ லெஸ் தான் ஈக்குவல் டு எம் ஆஃப் யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to infinity. ஸோ கவுண்டபிள் செப்பரேட் யூஸ் பண்ணும்போது யூனியன் வெளியே வந்துடும். இப்போ சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to எம் ஆஃப் இகே அப்படின்னு வந்துடும். அப்போ நமக்கு அசம்ஷன் இந்த சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to infinity எம் ஆஃப் இகே லெஸ் தான் இன்ஃபினிட்டி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கே ஈக்குவல் டு 1 to infinity ஃபைனைட் தான், அப்படி போய்கிட்டே இருக்கும். 2 to infinity 3 to infinity எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா இட் ஃபாலோஸ் த டெய்ல் ஆஃப் த சீரியஸ் கேன் பி மேட் ஆர்பிட்ரி ஸ்மால். இதை நான் வந்து கே ஈக்குவல் டு 1 to infinity அது ஒரு செட் வரும், கே டு 2 to infinity அதுக்கு மெஷர் எடுத்து அதுக்கு ஒரு நம்பர் வரும். ஸோ இப்படி நான் போய்கிட்டே இருந்தேன்னா கடைசியில் த டெய்ல் ஆஃப் த சீரியஸ் அப்படின்னா இதை நான் கடைசி கொண்டு போகும்போது வெரி வெரி ஸ்மால் வேல்யூவாக மாறிடும். ஓகேவா? அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் ஃபார் எனி மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எனி டெல்டா கிரேட்டர் தென் 0 தேர் இஸ் an n dash belongs to n. ஓகேவா? n dash மீன்ஸ் இங்கே 1 to infinity போதில்ல. ஸோ அது ஒரு ஸ்டேஜ் நான் சூஸ் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டெல்டா. அது என்ன வரும்னா சமேஷன் ஈக்குவல் டு அந்த ஸ்டேஜிலேருந்து நான் வந்து சமேஷன் கூட்டு அதாவது ஆட் பண்ண அது லெஸ் தென் டெல்டாவாக மாறி இருக்கும். ஓகேவா? அப்போ நான் இங்கே டெல்டா சூஸ் பண்ணுறேன் எப்சிலான் பை 2 அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். ஆல்ரெடி எப்சிலாங்கிறது வெரி ஸ்மால் வேல்யூ. ஸோ அப்போ 0 லெஸ் தென் எப்சிலான் லெஸ் தென் எம் ஆஃப் இ. இது வந்து ஃப்ரம் 4 5 6லேருந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 0 லெஸ் தென் எப்சிலான் லெஸ் தென் எம் ஆஃப் இ. அந்த எம் ஆஃப் இ இஸ் தான் ஈக்குவல் டு சமேஷன் கே ஈக்குவல் டு n infinity எம் ஆஃப் இ கே. அது லெஸ் தென் இது லெஸ் தென். ஓகேவா? ஸோ லெஸ் தென் எப்சிலான் பை 2. ஓகேவா? ஸோ டோட்டலாக என்ன சொல்ல வரேன்னா எப்சிலானுக்கும் எப்சிலான் பை 2க்கும் நடுவில் எம் ஆஃப் இ இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குன்னா இட்ஸ் நியர்லி ஈக்குவல் டு 0. ஸோ எம் ஆஃப் இ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருக்கு. ஸோ ஸ்டார்டிங் அப்படி ஆரம்பிச்சா தான் இப்படி முடியுது. நம்ம அப்படி தான் சொல்லணும். மெஷர் ஆஃப் அ செட் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா அது மெஷரபிள் செட் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் பார்த்துருக்குறோம். ஸோ மெஷர் வந்து 0 வரணும் அப்படிங்கிறதா அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு. அது ரெண்டையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ நாளைக்குலேருந்து நம்ம செகண்ட் யூனிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே? ஸோ அடுத்த இது என்னோட கண்டினியூஷன் தான் லெபஸ்கியூ மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நேரம் செட்டுன்னு பேசிட்டு இருந்தோம். இனி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.